இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான சாலட் ரெசிபி. இது கொண்டக்கடலை சாலட். இந்த புரோட்டீன் ரிச் சாலடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சாலட் செய்ய நான் 1/2 கப் வெள்ளை கொண்டக்கடலையை நைட் ஃபுல்லா ஊற வச்சிருக்கேன். பாருங்க, நல்லா ஊறி உப்பி இருக்கு. இதை ப்ரெஷர் குக்கர்ல போடுங்க. கொண்டக்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கூட கொஞ்சம் உப்பு போடுங்க. நீங்க விருப்பப்பட்டா உப்பு போடாம கூட வேக வைக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வர வரைக்கும் வேக வைங்க. கடலை ரொம்ப சாஃப்டா வேகக்கூடாது, இல்லைன்னா சாலட் செய்யும் போது குழஞ்சு போயிடும். கடலை ஃபுல்லா வேகணும், ஆனா ஃபர்மா இருக்கணும். கடலை வெந்துருச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு ஆற விடுங்க. அடுத்து சாலட் ட்ரெஸ்ஸிங் செய்ய ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு, ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில். உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா பரவாயில்ல, அது இல்லாம நீங்க சாலட் ட்ரெஸ்ஸிங் செய்யலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. சாலட் ட்ரெஸ்ஸிங் இப்போ ரெடி, எடுத்து வைங்க. இப்போ சாலட் செய்யலாம். அகல பவுல்ல வேக வச்ச கொண்டக்கடலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்குனது, ஒரு பச்சை குடமிளகாய் நறுக்குனது போடுறேன். இந்த காய்கறிகளை சின்ன சின்னதா ஒரே சைஸ்ல கட் பண்ணுங்க, அப்பதான் சாப்பிடும் போது நல்லா இருக்கும். வெள்ளரிக்காயோட விதைகளை எடுத்துட்டு நறுக்கி சேர்க்கிறேன். நான் சின்ன சைஸ் செரி டொமேட்டோஸ் வச்சிருக்கேன், அதை 2 கட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு செரி டொமேட்டோஸ் கிடைக்கலன்னா நீங்க ரெகுலர் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் எல்லோ செரி டொமேட்டோஸும் வாங்கினேன், அதையும் சேர்க்குறேன். நான் போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. இதில் நீங்கள் மஞ்சள் குடமிளகாய், சிவப்பு குடமிளகாய், நறுக்கின நட்ஸ் கூட போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்னஸ்க்காக கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் போடுறேன். அடுத்து இதில் செஞ்ச சாலட் ட்ரெஸ்ஸிங்கை ஊற்றுங்க. கடைசியாக கொஞ்சம் சாட் மசாலா தூவுங்க. சாட் மசாலா ஆப்ஷனல் தாங்க, இதை போடலைனாலும் பரவாயில்ல. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதை கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு சர்வ் பண்ணுங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம். கொண்டக்கடலை சாலட் இப்போ ரெடி. நீங்கள் லைட்டாக ரிஃப்ரெஷிங்காக சாப்பிட்ணுன்னு நினச்சா இந்த சாலட் ஒரு நல்ல ஆப்ஷன். கண்டிப்பாக இந்த சாலடை செஞ்சு சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள்.